பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி மாசி மாசத்துக்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளிர்ச்சி. பார்த்தீங்கன்னா தை பிறந்து பார்த்தீங்கன்னா மாசி பிறந்து பார்த்தீங்கன்னா தை மாசம் பிறந்தோன்னா பொங்கப்பானை வச்சு எப்படி சூரியன் வந்து தெற்கால கவனி வடக்கால திரும்புவார். அதான் உத்தராயணம். தட்சிணாயணம் உத்தராயணம். மாதத்தில் வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா தேவார்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 365 நாள். அவங்களுக்கு பகல் பொழுது இரவு பொழுது. இந்த உத்தராயணம் தான் பகல் பொழுது. தட்சிணாயணம் ஆடி மாசம் முடிய வரையும் அவளுக்கு வந்து பகல். ஆடி மாசம் ஆரம்பிக்கிறதுனா சாயங்காலம் அர்த்தம். அப்படியே சாயங்காலம் சாய ரட்சா போறதுனா நம்மளுக்கு தான் 365 நாள், அவளுக்கு ஒரு நாள். சம்பத்சரன்றது வந்து நம்மளுக்கு சம்பத்சரம், அவளுக்கு மறுநாள் அப்படி அர்த்தம். இந்த மறுநாள்ல இருக்கக்கூடிய இந்த தினத்துல தேவர்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஆராதனைகள், நம்ம பூஜைகள்லாம் எப்ப வச்சுக்கிறோம்? ஒரு கல்யாணம் பண்றோம், கல்யாணத்தை ரிசப்ஷன் காத்தால கொடுப்போமா? சாயங்காலம் தானே கொடுக்குறோம். சாயங்காலம் தானே எல்லாரும் ட்ரீட்லாம் கொடுக்குறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? அதனால தட்சிணான்றது வரவு இல்லைன்னு சொல்றது வரேன். ஏன்னா தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படி சமயத்துல தான் பாத்தீங்கன்னா புள்ளியா சதுர்த்தி வரும், வரலட்சுமி நோம்பி வரும். இதெல்லாம் பார்த்தா நோம்புலாம் வரக்கூடிய நாள், தீபாவளி பண்டிகை வரும். இதெல்லாம் எப்படா வரணும்? எப்படி வரும்? தட்சிணாயணத்துல வரும். அந்த இரவு பொழுதுல கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னா தட்சிணாயணம். உத்தராயணத்துல முதல் வருது சூரியன் உதித்து பொங்கப்பானை வைக்கிறோம். சூரியனை வந்து வந்தோம்னு பொங்கப்பானை வச்சு நம்ம பொங்கி அவங்க சூரியனை வர வைத்து நம்மளுடைய குலமாகப்பட்டது மேலும் மேலும் விதை போட்டவன்னு முளைக்கணும் இல்லையா? அப்படியாப்பட்ட நல்ல நாள் சூரியன் வடக்கால வருவார். அந்த சமயத்துல வரக்கூடிய பயிர் பண்ணினோமானால் எல்லா விதமான முளைகள் முளைச்சு எப்படி நல்லா சீர்சிறப்புமா வருதோ அந்த காலத்துல விதைச்சிருவா. 3 மாசம் 6 மாசத்துல விதை பண்ணிட்டு 6ஆம் மாசம் கல்யாணம் எடுப்பான். இப்பெல்லாம் ஏகப்பட்ட மருந்து வந்து இருக்கு, 3 மாசத்தை போட்டு எடுத்துக்கிறோம். அது கிடையாது. உரத்தோட சேர்த்து போடாம அழகா போட்டோம்னா அதுதான் உரம். அந்த காலத்து பெரிய மனுஷன்லாம் எப்படி தேக ஆரோக்கியமா இருக்க. இந்த காலத்து குழந்தைகள் பார்த்தோன்னா அடுத்த உடனே புதுசா ஒரு வியாதி வந்துடும். அந்த காலத்துல வந்து உணவே மருந்தா இருந்தது, இப்ப மருந்தே உணவா இருக்கு எல்லாரும். அதனால எப்படி இருக்கணும்? அதுக்குதான் வந்து கோவில் ஒண்ணு வச்சோம். இந்த சம்பத்சர உற்சவத்தோட மகிமை என்னன்னாக்கா, இந்த நகர்வாழ் மக்கள் நன்றா இருக்க வேண்டும், சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியா இருக்க வேண்டும், என்றுமே இல்லை என்ற நிலையை மாற்றி குறையில்லாமல் செல்வம் பொங்கி வளமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தா மட்டும் போதுமா? ஆயுரோகத்துடன் ஆரோக்கியத்துடன் ஆயுசுடன் கோடி கோடியா பைசா இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்கிறது வயசு ஒண்ணும் இல்ல, அந்த வயசையும் கொடுக்கணும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதுக்குதான் சம்பத்சர உற்சவம் எங்க நடந்தாலும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் இந்த பாக்கியங்கள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். அதனாலதான் எங்க சம்பத்சர உற்சவமோ கும்பாபிஷேகமோ நடக்கிறதோ இல்லையோ கேள்விப்பட்டாலே அங்க போய் நின்றுட்டு அந்த தண்ணி தலைமையில தெளிக்கிறாங்களா, அந்த தண்ணியில பார்த்தேன்னா எல்லா விதமான தேவதைகள் வந்து உட்காந்து. சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களும் வீட்டுல சமைக்கிறீங்க, அது பேரு தான் அப்படிதானே, அதுவும் நெருப்பு. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா பாட்டிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் வச்சுட்டு இருந்தாங்க. விறகடுப்பு கும்முடியில தான் சமைப்பாங்க இல்லையமா? சமைச்சிருக்கலோ நீங்கெல்லாம்? அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா பானை, அப்பெல்லாம் பானை தான் சமைப்பார். அந்த பொங்க பானை வெங்கல பானை வச்சுட்டு இருப்பா. ஒரு ஆட்டை மின்னமெல்லாம் கூட்டு குடும்பம் தான் இருந்தது, இப்பதான் தனித்தனியா ஆயிட்டோம். ஒரு பாட்டிமா காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்தான்னாக்கா அவ சாயரட்ச முடிகிற வரைக்கும் அவ பிஸியா இருப்பா. அவளுக்கு சாயரட்ச முடிகிற வரையும் பயங்கர பிஸியா இருப்பா, அவளால முடியாது. கரண்ட் கட் ஆயிடுச்சு தானே? அதனால இப்ப பாத்தேன்னு வச்சுங்களேன், பெரியவாள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்தது, நிறைய பேர் சமைப்பா. கார்த்தால சமைச்சான்னா அடுக்கலையே கெதின்னு இருப்பா பாவம். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருப்பா. ராத்திரி எல்லாம் பார்த்தேன்னாக்கா கிச்சனை கிளீன் பண்ணி வைப்பா. சாணி போட்டு மொழுகி கிழகி எல்லாம் வச்சு காத்தால வந்து ரெடியா ஆரம்பிக்கணும். ஏன்னா காலங்காத்த 10 பாத்திரம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளீனா வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி வச்சுட்டு தேக ஆரோக்கியத்தை சோக்கியமா இருந்தா அந்த காலத்துல உணவை கொடுக்கும் போது எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி பரிமாற வேண்டும் என்பது பெரியவங்களை பார்த்து கத்துக்கணும். அந்த அடுப்புல இருந்து அந்த அக்னில இருந்து பொங்கி வரும் அந்த அரிசி,
அந்த அரிசி பொங்கி அந்த அடுப்புல விழுந்த உடனே பக்கத்தாதுல ஒரு பாட்டி வந்து அந்த கொஞ்சம் கட்டி கொஞ்சம் இழுத்து போடுறீங்க இது இப்ப பொங்குறது பாருன்னுவான். என்ன அர்த்தம்? அந்த அடுப்புல இருந்து வந்து அதுவும் அக்னி தான். அந்த அக்னியில அந்த சாதம் விழும்போது கரியிற ஸ்மெல் வரும் இல்லையா? அதே மாதிரி அந்த அடுப்பு தான், அந்த அடுப்புல போய் கரியிற ஸ்மெல் வரும். அந்த அக்னியில இதே மாதிரி அக்னி தான், அதே மாதிரி அக்னி தான். இந்த அக்னியில இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்? சுவாமி இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு இந்த பதில். இந்த அக்னி வர போறது, இந்த அக்னியில என்ன பண்ண போறோம்? ஹவிஸ், அதான் சாதத்தை போட போறோம். இந்த விதமான விசேஷமான திரவியங்கள்லாம் போட போறோம். அப்புறமா ஹோமத்துல நெய் விட போறோம். எதை ஒண்ணுமே போடுன்னு இருக்கோம். எதை ஒண்ணு சொன்னாலும் சுவாமிக்கு அர்ப்பணம் ஸ்வாஹா அப்படின்னா இதுல இருந்து என்னது கிடையாது, பகவானே இது ஒண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸ்வாஹா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால் எந்த தேவதையோ உங்க அட்ரஸ் குடிக்கணும் இல்லையா? ஒரு போஸ்ட் பண்றோம்னா உங்க வீட்டு அட்ரஸ் பண்ணாதான் வீட்டுக்கு வந்து சேர்றது, இல்லாட்டி வராது இல்லையா? அதே மாதிரி யார் தேவதை? பரஞ்சோதி நாகாளம்மன் யாரு? அந்த தேவதைக்காக நாங்க வந்து பண்ண போறோம்.